இத்தனை வருஷத்துல இன்னைக்கு இந்த படம்னு வரும்போது இந்த கேரக்டரை டைரக்டர் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி உடம்பளவுல ரெடி ஆகிறது வேற, மனதளவுல நம்ம ஒன்று ரெடி ஆகணும்ல ஒரு கேரக்டருக்கு. அது அந்த சேஞ்சஸ் ஏதாவது நடந்திருக்கா? அது வந்து ஃபர்ஸ்ட் படம் ஜீவா சார் சொன்னதெல்லாம் அப்படியே கண்ணு மூடி பண்ணது தான். நடிக்கணும்னு வந்துட்டோம். அவர் ஒரு விஷயம் அழுத்தமாக சொன்னார், நீ தப்பு தப்பாக பண்ணுற, ஆனால் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுற, அவங்ககிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பட் அஸ் அன் ஆக்டரை எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது பெருசாக ஒரு சீனியர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் நடிக்க முடியாது. நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணிவிட்டு தென் யூ கோ இன் டு ஸ்கூல்ஸ் லைக் பிரியதர்ஷன் சார் ஸ்கூல், ஜனா சாரோட ஸ்கூல், வசந்த் சாரோட ஸ்கூல், இவங்க எல்லாரும் போது யூ கெட் ஷார்பன்ட் அஸ் அன் ஆக்டர். அதுக்கப்புறம் சுரேந்தர் ரெட்டின்னு ஒரு டேரக்டரோட கிக்கில் நடித்தேன் தெலுங்குல. அவர் சில விஷயங்கள் அப்படியே கேதர் பண்ணி எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் ஒரு ஆக்டர் வந்து நான் ஒரு முழுமையான ஆக்டர்னு சொல்லவே முடியாது. புதுசாக ஒரு டேரக்டர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ வாரிஸ் நடிக்கும் போது வம்சி சாருக்கு வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து எக்ஸ்பிரஷன் கட் பண்ணிடுவார் அவர். எனக்கு இந்த ஐப்ரோஸ் வேண்டாம், இந்த சீக்ஸு இது இது இந்த இல்லை அதெல்லாம் வேண்டாம், இது ஜஸ்ட்டு அந்த சீனை ஃபீல் பண்ணு, நீ ஃபீல் பண்ணாலே உன் கண்ணிலேருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு டீச்சிங் பண்ணார். ஓகே, எங்குமே இந்த இது இது யோசிக்கிறது இதெல்லாம் வேணாம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் ஒரு ஷெட்யூலுக்கு அப்புறம் வி அண்டர்ஸ்டுட், ஓகே இவர் வந்து முழுமையாக அந்த சீனில் அந்த மோமெண்ட்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு டைரக்டர். ஓகே, ஸோ ரொம்ப சீரியஸாக அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கி எல்லாருமே அப்படியே இருந்ததுனால தான் அப்படி ஒரு அவுட்புட் அவர் எடுத்துக்கிட்டார். நாட் ஓன்லி மீ, சரத் சாரே அவர் அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணார். அவரோட பேட்டர்ன் ஆஃப் டைரக்ஷன் அது. அந்த வகையில் இப்போ அரவிந்த் வந்து என்கிட்ட இது சொல்லும் போது ஒரு புது டைரக்டர் நம்மளை கைட் பண்ணுவாரா, கைட் பண்ணால் சூப்பர், பண்ணலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற போது எல்லா சீன்ஸையும் உள்வாங்கி எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒரு 30 days கொடைக்கானல்லே போட்டாங்க. ஸோ எந்த டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் முழுமையாக அந்த அந்த படத்துக்குள்ளேயே இருந்து அடுத்த சீன் என்ன, நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதை நல்லபடியாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 நாள் சென்னையில் ஷூட் பண்ணோம். ஒரு வகையில் அந்த அந்த கதைக்குள்ளேயே இருந்ததுனால ஒரு வேளை அவங்க கொடுத்த கைடன்ஸ்லாம் எடுத்து பண்ணும் போது அந்த சட்டில் ரொம்ப அதிகமாக வேணாம், ஒரு போலீஸாக இருந்தாலும் இன்வெஸ்டிகேட்டிவ் போலீஸாக போங்க, ஒரு கமர்ஷியல் போலீஸாக வேண்டாங்கிற லாங்குவேஜை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் ஐ திங்க் அப்படி தான் டெலிவர் பண்ணோம்.